தமிழ்நாட்டுல என்னதான் சார் நடக்குது? விஜய் சாருக்கு நினைச்ச மாதிரி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர கூட உரிமை இல்லையா? அவருக்கு ஒரே ஒரு 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 பிரைவசியே இல்லாம போச்சு அப்படின்னுட்டு வேளாங்கண்ணியில் நடந்த சம்பவம் எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவர் வெளியில போறதுக்கு தொண்டர்களே தடையா? ஒரு நெருப்பு பற்ற ஆரம்பித்திருக்கிறது தமிழகம் முழுவதும். அது நீக்கமர நிறைஞ்சிருக்காது. கோயில் குளம் எல்லா இடமும். கள்ளழகர் ஆத்துல இறங்கினாலும் கூட அங்கேயும் டிவிக்கே அப்படின்னு சொல்லி தான் அந்த இது ஓடிட்டு இருக்கு. தன்னை அறியாமலே வீட்டில் தூங்கும் போதே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதிக்கு பிறகுதான் நமக்கு தெரியும் நிலவரம். இதை தொடர்ந்து இவங்க உச்சரிப்பாங்களா, இந்த நோய்க்கு ஏதாவது மருந்து செய்யப்படுமா அப்படிங்கிறதுலாம் பின்னால்தான். அவன் எவ்வளவு பக்தியோட இருந்தா தூக்கத்துல கூட அவங்களுக்கு டிவிக்கே வருது பாருங்க. நீங்க ஒரு தேசபக்திக்கு ஒரு கதை சொல்லுவாங்க எல்லாரும், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நீ தேசிய கீதத்தை பாடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி டிவிக்கே மேல அவங்களுக்கு அவ்வளவு பக்தி இருந்தா உறகு அவன் முழிச்சிருந்தாலும் முழிக்கலனாலும் எல்லாத்துக்கும் டிவிக்கே தாங்கிற அளவுக்கு இருக்கான்னா, இப்படிப்பட்ட தொண்டர்கள் எந்த கட்சிக்காவது அகில உலகத்திலே கிடைச்சிருக்காங்க? உலக அளவுல எங்கேயுமே இப்படிப்பட்ட தொண்டர்களும் இல்ல, இப்படிப்பட்ட கட்சியும் இல்ல, இப்படிப்பட்ட தலைவரும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு வாராது போல் வந்த மாமணினா இல்ல தமிழகத்தை இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கறதுலதான் நமக்கு நிறைய கேள்விகள் விஜய் சார் செஞ்சார்ஜ் கோட்டையில கொண்டு போய் சேர்க்கும், தொண்டர்களை எங்க கொண்டு போய் சேர்க்குங்கிறது காலம் தான் நமக்கு தெரியல. ரஜினி சார் சொன்ன மாதிரி காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். ஆமா, பதில் சொல்லும்னா அப்புறம் ஏன் பேசாதுன்னா அது வேற, இப்ப பேசாதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரிதான் நிக்குது. பாதிரியார் மாதிரிலாம் உள்ளபடியே பாவங்க. வாட்டுக்கு திருப்பள்ளி எது பண்ணலான்னு வந்தா நைட்டுல இருந்தே பெருங்கூட்டம், இரவுல இருந்தே முந்தின நாள் நைட்டே போய் அங்க துண்டை விரிச்சு படுக்கிறது போயிருக்காங்க. சரி, யாரும் வேண்டிக்கிட்டு இது என்ன சீசனா, சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் திருவண்ணாமலை வர ஒரு வேளாங்கண்ணிக்கு வராங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா இவங்க பார்த்துருக்காங்க. இருட்டுல இவங்க போட்டிருந்த துண்டு ஏதோ துண்டை தோலுக்கு போட்டாங்கன்னா அது கட்சி கொடின்னு தெரியாம போயிருந்திருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. இல்ல அங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சாரம் கட்டி இருக்காங்க கம்புகள் வச்சு, அதுல எல்லாம் ஏற பிராக்டிஸ் பண்றாங்க. அதாவது விஜய் அண்ணா வரும்போது நம்ம எப்படி இது பண்ணணும் பார்க்க, மேல ஏறினா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே சரியா இருக்கும். அப்படி சாரத்து மேல ஏற போறாரு, அவர் ஏற மாட்டாரு. அவரு வரும்போது நம்ம ஏறணும்ல, அவரை டாப் ஆங்கிள் இருந்து எடுக்கிறதுக்கு வேண்டி சாரத்துல எல்லாம் ஏற இருக்காங்க. வழக்கமா தலைவர் வரும்போது தான் ஏறக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ ஏறி பிராக்டிஸ் பண்ணி இவங்க வருவாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. இருந்துதான் நீங்க மரத்தை கழிச்சு விட்டுருக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சாரம் கட்டினதுல இவங்க எல்லாம் ஏறுவாங்க அப்படின்றது அவங்க என்ன கனவா கண்டிருப்பாங்க முன்கூட்டி அப்படிங்கிற. இல்ல நமக்கு இப்ப வேளாங்கண்ணி அடுத்துதான் நாகூர் இருக்கு. இந்த டீம் அப்படியே மொத்தமா விஜய் கூட போமா, நாமக்கல்ல கரூருக்கு கூட்டிட்டு போன மாதிரி இங்கேருந்தே கூட்டிட்டு போவாரா? என்ன நம்பி வந்தவங்கள நான் எப்படி விட்டுட்டு வரது? முதல்ல வேளாங்கண்ணினால இவங்க தர்கா பக்கம் போல, வழக்கமான தொழுகையை முடிச்சு வந்தவங்க போயிட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு ஒரு கல்ட்டை அவர் வளர்க்குறாரு. அந்த அவர் அந்த காட்மேன் ஆகி அவர் ஒரு அந்த இறை மனிதர்கிற நிலையை தாண்டி தேவதூதருக்கும் மேல போய் அவரை நிப்பாட்டிட்டு, ஏன்னா அவங்க ஜோசியர் அதையே சொல்றாரு, தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுது. அவருக்கே ஒளிவட்டம் தெரியும் போது அவர் ஏன் கோயிலா போகணும்னு அடுத்து அநேகமா அதுக்கு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சாலும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் ரட்டன் பண்ணிட்டு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளை காக்க வந்திருக்கிற கடவுளா அவர் இருக்கிறார். அவர் தான் அவருடைய மறு வடிவமா நீங்க பாருங்க. இன்னொரு காமராஜரா, இன்னொரு அண்ணாவா, இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு இல்ல. இந்த பதட்டம் இப்போ ஒரு நிலை இருக்குல்ல, விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மவுஸ் இருக்கு, விஜயை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்கள் எதிர்பார்க்காங்க, அந்த வெளிப்பாடு தான் நமக்கு எலெக்ஷன்ல தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் எல்லாமே வந்தது. ஒரு பதட்டம் அரசியல் கட்சியின் இடத்துலையும் தொற்றி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு எழும்புகிறது, கேள்வியும் நமக்கு எழும்புகிறது. மிக நிச்சயமாக தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாகவே அப்படி எல்லாரும் கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். விஜயனுடைய இம்பேக்டாகவும் நம்ம அதை எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். வழக்கமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுதான் கூட்டணி முடிக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசுவாங்க. ரிசல்ட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் புது விதமா தான் இருக்கு. குறிப்பா நேற்று வைகோ அவர்களே கூட இளைஞர்கள் இந்த முறை ரொம்ப
தன்னெழுச்சியா வந்து அரசியல் மயப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. வந்துகிட்டு இருக்காங்க, அது வரவேற்கத்தக்கதுன்னு நேற்று அவர் ஒரு பேட்டி தேசிய ஊடகத்துக்கு அவங்க பேட்டியெல்லாம் வாங்கி எப்படி ஒரு பேர் என்னன்னு தெரியாம துரை வைகோ நாடாளுமன்ற இந்த திருச்சி எம்பிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போட்டு விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பேரை மாற்றி அவரை வைகோன்னு போட்டாங்க. மதிமுகவினுடைய நிறுவன தலைவர் அப்படின்னு அதுக்கு பிறகு போட்டாங்க. ஆனா இப்ப இளைஞர்கள் எழுச்சவருக்கு எப்ப தெரிஞ்சிருக்கு பாருங்க, ஓட்டெல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகுதான் வைகோ சாருக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். வைகோ ஒருவர் தானா, அதுக்கு ஏன் அப்படி சொல்றீங்கன்னா கிரீஷ் வழங்கர் அதுக்கு முந்தின நாளே ஆரம்பிச்சிட்டாப்ல. அதாவது இப்ப என்ன மாதிரி செய்தி எல்லாம் கசியுதுன்னா, சத்தியமூர்த்தி பவனில் சலசலப்பு, தேர்தலுக்கு முன்பாகவே நாம் விஜயுடன் சென்றிருக்க வேண்டும் என மூத்த தலைவர்கள் ஆதங்கம் அப்படின்னு அது ஒரு 4 நாளா ஓடிட்டு இருக்கு. ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட பேசல, செல்வ பெருந்தகைட்ட வந்து போன்ல கோவப்பட்டுட்டாரு, சரியா பேசல. செல்வ பெருந்தகை கூப்பிட்டு பார்த்தாரு பிரச்சாரத்துக்கு, அதனாலதான் இவர் பிரச்சாரத்துக்கு வரல. திமுக தலைவர் ஸ்டாலினோடு வந்து மேடை ஏறல. இப்படி பல்வேறு சமாச்சாரங்கள் இப்ப போயிட்டு இருக்கு. பூரா அவங்களே உள்ள இருந்தே கசிய விடுறாங்க. அதுதான் விஷயம். யாரோ உட்காந்து எதிர்த்தரப்புல இருந்து கசிய விட்டதெல்லாம் இல்ல, அவங்களே இந்த செய்தியை போடுங்க அப்படின்னுட்டு இறங்குறாங்க. அடுத்து கிரீஷ் வடங்கர் ஒரு குண்டை போட்டார் பாருங்க, நாங்கள் ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். காங்கிரஸே அப்போ இவங்க எங்க போவாங்க? பிஜேபி கூட போய் சேர போறாங்களா? அதிமுக பிஜேபி கூட்டணியில காங்கிரஸும் போய் சேர போகுதா? எத்தனை சீட்டு கிடைக்க போகுது முதல்ல? இல்ல சார், அதுதான் திட்டம் இருக்குல்ல. எப்படியும் விஜய் சாரு அதான் 198 இருந்து 120 ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லிட்டாருல குப்தா, பிரதீப் குப்தா சொல்லிட்டாரா இல்லையா? அவர் சொன்ன மாதிரியாதான் அவங்க காங்கிரஸ் பீகார்ல 120 வரும்னாரு. காங்கிரஸ்னா மகா கட்பந்தன், தேஜஸ்வி காங்கிரஸ் இந்த கூட்டணி 120ன்னாரு. மொத்தமா 30க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தேஜஸ்வி தப்பிச்சம் பழிச்சோம்னு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் சொன்னார்னா கட்டாயம் பலிக்கும். விஜய்க்கு ஒரு 110 வருதுன்னு வைங்க, இப்படி இல்லாம 98 இல்லாம 120 இல்லாம காங்கிரஸ் கிட்ட 10 எம்எல்ஏ ஜெயிப்போம் இல்ல, டக்குன்னு ஆதரவை கொடுத்து எம்எல்ஏக்களை பூரா பாதுகாப்ப வேணாமா? கர்நாடகால நம்மகிட்ட ரெசார்ட் இருக்கு, கிளம்பி வா, நீங்க பூரா பேரையும் தனி விமானத்துல ஏத்தி கொண்டு வந்து இறக்குங்க. அதாவது ரிசல்ட் வந்த உடனே இந்த பனையூருக்கு வருவாங்க. எங்க தாவைக்கா வேட்பாளர்கள் எம்எல்ஏ ஆனவங்க எல்லாம் பனையூருக்கு வந்துருவாங்க பாதுகாப்பு கருதி. பனையூர்ல இருந்து நேராக கர்நாடகாக்கு போயிடுவாங்க. காங்கிரஸ் அவங்கள பாதுகாத்துட்டு காங்கிரஸ்ல வெற்றி பெற்றவங்களை சேர்த்து இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்படியே மொத்தமாக சேர்த்தாலும் நீங்க கொண்டு போய் யாருக்கிட்ட 120 பேர் இருக்கணும்னு கொடுப்பீங்க? கவர்னர் அவரு இங்க இருக்கணும் இல்ல, அவர் எஸ்கே இப்ப என்னன்னா அந்த கவர்னருக்கு தலையெழுத்த பாருங்க, கேரளாலையும் காங்கிரஸ் ஜெயிச்சு நான் ஆட்சி அமைக்க வரேன்னு கொடுப்பாங்க. பிஜேபிக்காரங்க கோச்சு பாங்களான்னு இப்போ வாங்கலாமா வேணாமான்னு அவருக்கு பதட்டா இருக்கும். தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியோட வந்து இவங்க பெரிய கட்சி நாங்கள் சின்ன கட்சி கூட்டணி அப்படின்னு கொடுப்பாங்க. பிஜேபி கோச்சிக்கு மட்டும் இப்போ கவர்னர் 2 வாங்கினாலும் மேல இருக்க G 2 கோச்சிக்கினாங்கன்னா என்ன பண்றதுன்னு கவர்னர் ஏதாவது அவரு ஆன்மீக யாத்திரை இல்ல அவர் இப்போ ஒரு பதட்டத்துல இருப்பாரு. ஒட்டு மொத்தமா ஒரு பதட்டம் தான் தமிழகம் முழுவதும். ஒட்டுமொத்தமாக போலாமா வேண்டாமா, கேரளாலே இருக்கலாம். ஆனா கேரளாலனா இவங்க வருவாங்களே, இப்ப நேரடி காங்கிரஸ் இதை வாங்கினா G கம்மியா கோச்சுப்பாரா, இல்ல காங்கிரஸ் கூட்டணியோட வந்து தாவே கேட்ட வாங்கினா G கோச்சுப்பாரா, இல்ல ஆட்சி அமைக்கவே கூப்பிடாம நம்ம வந்து கிளம்பி ரஜினி அடிக்கடி இமயமலைக்கு யாத்திரை போறாருங்கிறாரு. அந்த மாதிரி நம்ம கவர்னர் வேலையை வேண்டாம் போயிடலாமா? இந்த லெவலுக்கான நெருக்கடிகளை பூரா பேருக்கு ஒரு பதட்டத்தை பரபரப்பை படபடப்பை உண்டாக்கியிருக்காங்க. அப்படின்னா 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் எது வந்து எந்த கட்சி எந்த கூட்டணி வந்து உடையும், சுக்குநூறாக உடையும். இல்லை, எல்லா கூட்டணியுமே சுக்குநூறாக உடைய போகுதுங்கிறது இன்றைக்கே உறுதியாயிருச்சு. திருமா அவர்கள் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போட்டிருக்கிறாப்புல, அப்புறம் அவர் தரப்புல பதிவு பண்ணணும்ல. அவர் என்னன்னா கட்சியினரை வந்து கடிஞ்சிருக்கிறாப்புல. நம்ம நின்ன தொகுதிகளில் தாண்டி கூட்டணி கட்சிகள் நின்ன தொகுதியில விசிகாவினர் சரியா வேலை பார்க்கல சிலர், நாங்க அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், எப்படி நீங்க அப்படி செய்யலாம், கட்சியினுடைய முடிவுக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாமா அப்படின்னுட்டு கட்சியினரை கடிகிறார். இது ஒரு தலைவராக அவர் செய்யக்கூடியது. ஃபேஸ்புக் லைவ்ல ஏன் பண்ணாருன்னு தெரியல, கட்சிக்குள்ள உள்ளரங்க கூட்டத்திலே பண்ணிருக்கலாம். சரி, இது அவருடைய உரிமைன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு அவருடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாயிண்ட் போட்டார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. மாற்றம் என்ற பெயரில் நாம் வேறு முடிவு எடுத்திருந்தால்
தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும். அவர் இப்ப என்ன சொல்ல வராரு, திமுக பெறப்போகிற வெற்றி அதுல விசிகாவினுடைய உழைப்பும் இருக்கிறது, எங்க பங்கும் இருக்கிறது, அப்படிலாம் நீங்க சாதாரணமா இல்லைன்னு மறுத்துற முடியாது அப்படின்னுட்டு அந்த உழைச்ச உழைப்புல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அது நம்ம கட்சிக்காரங்க பண்ணாம விட்டதுனாலதான், ஆனாலும் நாங்க உழைச்சிருக்கோம். இல்ல அப்படின்னா இவர் திமுகவை சொல்றாரா இல்லைன்னா தன்னுடைய கட்சி ஆட்களை சொல்றாரா? இருங்க வரேன், அதுதான் முல்லா அவர் பேசின அப்படியே ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். திமுக ஆட்சியை கைப்பற்ற போகிறது என்று சொன்னால் அதற்கு விசிகாவின் அணுகுமுறையும் உறுதியான நிலைப்பாடும் காரணம் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நாம் கூடுதல் இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்ற பெயரில் நாம் வேறு முடிவை எடுத்திருந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனை நாம் விரும்பவில்லை. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. அதற்கு நான் முரண்டு பிடிக்கவில்லை, இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியை பயன்படுத்துவதற்கு பலவீனப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்வோடு நானே முடிவெடுத்தேன். என்ன ஒரு பதிவு பண்றாரு. அந்த பழைய ஆட்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலங்கிறதுக்கும் மறுபடியும் ஒரு விளக்கம்லாம் சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது யாரையாவது சமாதானப்படுத்துவதற்கான முயற்சி இல்லை, கட்சிக்குள்ளாலேயே மிகப்பெரிய சிக்கல் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சீட்டு கொடுக்காதது பழைய சானவாஸ் மாதிரியான ஆட்களுக்கு சீட்டு இல்லை, அவங்க எல்லாம் இப்போ இல்லைன்னு மறுத்துட்டாங்க, உங்களுக்கு வேற பதவி கொடுத்துட்டாங்கன்னா இது சிக்கல் வரும். நம்ம என்னன்னா பெயர் தெரிஞ்சு அவங்கள மட்டுமே சொல்றோம், பெயர் தெரியாம பலரும் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு எம்எல்ஏ சீட்டை கேட்டு கிடைக்காமல் போனவர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களும் கணக்கு நம்ம நேரடியாக தெரிஞ்ச பேர்ல நின்றோம்ங்கிறது இருக்கு. ஏன்னா அவங்க தரப்பில் இருந்து அதுக்கான சமிக்கைகள் இல்லைன்னு சொல்றதுனால நம்ம அதை ஒரு எல்லையோட நிறுத்திப்போம். ஏதோ ஒரு வகையில விஜய் தங்களுடைய வாக்குகளை எடுக்கிறார் என்கிற ஒரு உணர்வு கட்சிகளுக்கு அடுத்தடுத்து வருதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதுல சிக்கல் என்னன்னா, திரு கே பாலகிருஷ்ணன் அவர்களும் இப்போ பேசியிருக்காப்புல. சிபிஎம்னுடைய கேபி அவர்கள் இடதுசாரிகளுக்கு திமுக உரிய அங்கீகாரம் தர மறுத்து விட்டது. அதாவது வழக்கமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகுதான் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி காரணங்கள்ல வந்து சேரும், பட்டியல் வரும். எப்போதெல்லாம் எங்கள் சுயமரியாதைக்கு சோதனை வந்தது, நாங்கள் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டோம், நாங்கள் என்ன இவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தோம்னு எல்லாரும் விலகிற நேரத்தில் சொல்லுவாங்க. நம்ம அதை ஒரு கட்டத்துக்கு மேலே பெருசாக சீரியஸாக விவாதிக்க வேண்டாம். ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர்கள், அதனால நாங்கள் வெளில போகிறோம்னா சொல்ல முடியும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அதுதான். ஆனாலும் அதில் சில உண்மைகளும் இருக்கலாம். திரைமறைவில் நடந்தது அவங்க பேசாமல் வச்சிருந்ததையும் பேசலான்னு வைங்க. பட்டாவமானது அப்போ சொல்ல முடியல, இப்போ சொல்லவும் கூட இருக்கலாம். இதில் அவர் கேட்குறாரு, எங்களுக்கு நீங்கள் 6 சீட்டுகளாவது கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு இன்னமும் அந்த மனக்காயம் இருக்குங்கிறத பதிவு பண்ணுறாரு. மாற்றம் வேண்டும் என்கிற மிகப்பெரிய எழுச்சி இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது. இல்லை, இவங்க எல்லாம் டிவிகே பேரை மட்டும்தான் சொல்லலை, விஜயனுடைய பேரை, டிவிகா கட்சியினுடைய பேரை மட்டும்தான் சொல்லலை. மற்றபடி எல்லாமே வந்து விஜயனுடைய சார்பாகவே பேசுகிற மாதிரி இருக்கு. விஜய் நிறைய தொகுதிகளை வெல்வாருங்கிற மாதிரியான ஒரு அனுமானத்தினுடைய அடிப்படையில் பேசுகிறாங்க. இல்லை, நீங்கள் விஜய் சார்புன்னு பார்க்குறீங்க, நான் திமுகவின் மீதான அதிருப்தின்னு அதை நம்ம பார்க்கலாமா? அதிருப்தியை வெளிப்படுத்துவது. இப்போ ஒருவேளை விஜய்னு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்திருந்தா இதை பேசியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம். பேசுறதுக்கு விஜய்ங்கிற ஒரு ஸ்பேஸ் உருவானதன் விளைவாக இவங்க இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னன்னு வெளிப்படையா விவாத பொருளுக்கு அவங்க கொண்டு வர பார்த்தா இப்ப லைட்டா சமிக்கை மட்டும் கொடுக்குறாங்க, என்னவாகுதுங்கிறத பார்க்கணும். இது திமுக சைடு. அந்த பக்கம் 4ஆம் தேதி பேட்டி கொடுப்பதற்கு அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் ஆல்ரெடி கொடுத்துருக்காப்புல. 4ஆம் தேதி நான் மனம் திறக்கிறேன், ஏன் நிக்கல, என்ன ஏதுன்னு, முடிவுகள் எப்படி வரப்போகுதுங்கிறத பொறுத்து அந்த பேட்டி இருப்பதும் இல்லாமல் போவதும் இருக்கு. எல்முருகன் ஜெயிச்சிட்டாருன்னா அண்ணாமலை மாதிரி சந்தோஷப்படுற ஆள் யாரும் இருக்காது. அவரை எம்எல்ஏவாக கொண்டு வந்துட்டு மத்திய அமைச்சர் பதவி அவருக்கு கர்நாடகால இருந்து ராஜ்யசபா எம்பியாகி கொடுப்பதாக ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது வேற மாதிரி இருக்கும். ஒருவேளை எல்முருகன் ஜெயிக்கலன்னா அவரே அங்கே கண்டினியூ பண்றாரு பர்த்தில் அப்படின்னா அப்புறம் அது வேறு விதமாக இருக்கும். நிறைய சுவாரஸ்யங்கள் அடுத்தடுத்து காத்திருக்கு. என்ன ஆனாலும் நீங்கள் இளைஞர்களை எழுச்சி, அரசியல் புரிந்துணர்வு இதெல்லாம் பாராட்டத்தக்கது அப்படின்னு நீங்கள் பாராட்டுங்க. அதே நேரத்தில் பொது இடங்களில் மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் ஒரு ஒழுங்கோடு எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்த உரையாடலையும் எல்லா கட்சியினரும் அவங்கள வளர்ற பிள்ளைகளாக ஒரு கன்சர்னோட வெளிப்படுத்தினீங்கன்னா அது சமூகத்துக்கு நல்லது அப்படிங்கிறதோட நம்ம பாட்டிக்கலாம். அரசியல் சண்டைகள் அதெல்லாம் பொறுமையா போடுங்க. நாங்கள் 6 அமர உட்காந்து அத்தனையும் பார்க்குறோம், கேட்குறோம்.
யாருக்கும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படாத வகையில் அதெல்லாம் அமைச்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமாக. ஆனா 4ஆம் தேதி வரக்கூடிய அந்த ரிசல்ட் தான் விஜய்க்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் களமே வேற மாதிரி மாறும். கூட்டணி உடைவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அவ்வளவுதான். நீங்க அதுக்கு மேல நிச்சயமா பார்ப்போம் என்ன ஆகுது எப்படி போகுதுன்னு.